ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தாங்க நான் போடுற சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுங்க. இன்றைக்கி நாம் கேரட் கூட்டு எப்படி செய்யணும்னு காமிச்சு தர போகிறீங்க. நிறைய மெம்பர்ஸ்க்கு தெரியும், ஸோ தெரியாமல் இருப்பாங்கல்ல பிகினர்ஸ், அவங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நாம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி கொண்டு வரலாங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது கூட்டு பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குங்க, சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறமா பீன்ஸையும் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் வேண்டாம், சிவப்பு வரமிளகாய் இருந்தால் அதையும் ரெண்டு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுக்கலாங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டோங்க. அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கோம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சியாச்சுங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சமாக நிறம் சேஞ்ச் ஆகட்டும். ஓகே, வெங்காயம் வறுபட்டாச்சுங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை சேர்க்கலாம். கேரட்டை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீன்ஸு சேர்க்கலாம். கேரட் கூட்டுக்கு வந்து பீன்ஸ் எடுத்துக்கோங்க. பீன்ஸ் நம்ம அதில் சேர்த்து பண்ணும்போது கேரட் கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கேரட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸே யார் தான் பீன்ஸ். ஸோ கேரட்டுக்கு பீன்ஸ் நீங்கள் சேர்த்து பண்ணும்போது கேரட் கூட்டு பார்க்கவும் ரொம்ப லுக்காக இருக்குங்க, பார்க்க நல்ல அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும்போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நாம் கேரட்டு கூட இந்த பீன்ஸ் எடுப்பாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சிவப்பு வரமிளகாய் இருந்தால் சிவப்பு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகு, உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு கிண்டு விட்டுக்கோங்க. கேரட்டு பீன்ஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்குங்க. மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன சீரகம் கிண்டு விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்துக்கோங்க, கிண்டு விட்டுக்கோங்க.